தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். கட்சியில் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த இந்த ஒரு இதுவும் முடிவுக்கு வந்திருப்பதாக ராமதாஸ் சொல்லியிருக்காரு. பல கட்டமாக அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கல, அதனால்தான் அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமாக பாமகவில் என்ன மாதிரியான ஒரு சூறாவளி நடவடிக்கைகள் இருக்கக்கூடும், இது எந்த மாதிரியான தாக்கத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும்? பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்திருக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களோ அல்லது ஆதரவாளர்களோ நிச்சயமாக ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. திரு அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து விளக்கினாலும் கூட அவருக்கான ஆதரவாளர்கள் நிச்சயமாக உண்டு. தனது சொந்த மகன் என்பதை தாண்டி பாமகவின் முகமாக அவரும் மாறியிருக்கிறார். எனவே அவரை இந்த அளவுக்கு நீக்க அவருக்கு ஐயா எடுத்துக்காட்டு கருத்து தேர்தல் மிக அருகிலே நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த நடவடிக்கையை நிச்சயமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த நீக்கம் அவருக்கு சரியாக ஒரு பாதிப்பை உருவாக்க வாய்ப்புகள் என்னன்னு பொறுத்து என்ன காரணம்னா அவர் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அடுத்த ஐயா அவர்கள் அந்த கட்சி தொடங்கினார், உழைத்தார், எல்லாம் யாரும் மறுக்கல. ஆனால் கூட அந்த கட்சியுடைய ஒற்றுமை விளைவிடுவதை நிச்சயமாக யாருமே விரும்ப மாட்டார்கள் கருத்து. எந்த கட்சியுமே அவர் சில பிரிவுகள் வருகிற போது நம்ம அவங்க உருவாகி இருக்கிறான். அது தனிநபர்களாக தனிநபர்களாக இருக்கலாம். இங்கே தாய் மகன் தந்தை மகன்கிற உறவு இருக்கிற காரணத்தினால் இந்த பிரிவை நிச்சயமாக யாரும் வச்சுக்க மாட்டாங்க. தந்தையே ஒரு தனியை இயக்குவது என்பது நிச்சயமாக அது சரியாக இருக்காது. திமுக ஸ்டாலின் ஆதரவாக இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு அலுவலகம் நிற்கிறாங்க. அது வேறு மாதிரிதான் நிலை. இங்க எனக்கு அடுத்ததாக அன்புமணியை உருவாக்கி இருக்கும் போது இதே என்று அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற பொறுப்பில் அவ்வளவு வழியாக தந்தைகள் ஏற்றுக்கொள்ளாத என்று நம்ப முடியாது. நிச்சயமாக சரி செய்யப்பட்டிருக்கிறது, சரி செய்யப்பட வேண்டும். மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு தலைமை வாங்கி உருவாக்கியவர்கள் இவர்கள் தனிப்பட்ட சில கோவிலாளர்களை மட்டும் மனிதனை கொண்டு மிக வேகமாக இந்த 2 மாதத்துக்குள் சென்றிருப்பது அறிவில்லை. நிச்சயமாக ஒன்றுதான் சமூகத்துக்கும் நல்லது, அழகு காட்டுக்கும் நல்லது. சார், அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட அன்புமணி அவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். இதற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா, இல்லை தந்தையை எதிர்த்து பேச வேண்டாம் என்ற ஒரு மௌனமா, எப்படி நீங்க பாக்குறீங்க இதை? இல்ல ஐயா சொன்ன 2வது சொல்ல சொல்லுங்க. எனக்கு தந்தையை மனிதன் அவரை எல்லாரும் பேசக்கூடாது, பேச முடியாது. அதாவது அப்பா பேசிடலாம், அப்பா என்ன வேணாலும் பேசிடலாம், அங்க உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்பா என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனா அவர் வளர்ந்து போட்டவர் தன்னை பெற்றவர் கோவாது. ஆனா மகன் என்பவர் அவர் பேசணும்னா பார்க்க நம்ம பேசுவார். அப்பா போய் பேசலாமா? அப்ப என்ன வேணாலும் அப்பா போது மகன் சரியாக பேசிடும். அந்த மகனுக்கு அன்புடைய விரும்புகிற சரியாக பொறுமையாக நடந்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது. மறுபடியாக கொஞ்சம் மகன்கிற அந்த அதிகாரத்திலே அந்த உரிமையை தான் வேகமான கோபத்தையும் நடவடிக்கை இருக்கிறார். நிச்சயமாக மாறும் உட்பட கருதுகிற மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். சார், நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர் செயல் தலைவர் பொறுப்பில் கூட இனிமேல் நீடிக்க முடியாது. என்னோட இனிஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், என் பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ ஒரு பர்சனலா அதை எடுத்துட்டு போகணுமா? இது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே? என்னதான் இல்லாத ராமதாஸ் மகன் தான் வந்து அரசியல் பதவிகளை விட்டுருவாங்க. அவர் மகன் தான் யாரு அதை நான் உடைக்க முடியுமா, மாற்ற முடியுமா? முடியாது. ராமதாஸ் என்கிற பெயரை அவர் சேர்க்க வேண்டாம் என்று சொன்னாலும் அது தவறுதான். எப்படி தகவல் எத்த மகளை என் பெயரே தொடர்கிறான்னு சொன்னா தயவே கொண்டு மகளா சொல்லக்கூடாது. திருமணமானது மனமுடி நடக்குது, அது வேறொரு பொண்ணு அப்படி இல்லை. நான் பெற்ற மகன் அவனை வடிவத்தில் எந்த பொருளாது என்று சரியான முடிவாங்க. இதெல்லாம் சொல்லவே உண்மையிலே
ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்காம இருக்காது. மிகப்பெரிய பேசி உருவாங்க. அவங்களால தடுத்து சொல்லுங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் முதல் மாற்ற முடியாது. இது வந்து அரசியல் ரீதியான ஒரு சங்கடத்துக்காக ஒரு கோபத்தில் இருக்கிற முடிவு நிச்சயமாக காலம் அருமருந்தாக இருந்து மாற்றம் உங்கள் நம்பிக்கை கொண்டுங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.